1 2 3 4 5 6 என்ன இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. எல்லாம் இங்கே வாங்க. வாமா, வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. எல்லாம் வருஷம் இல்லைங்க. எல்லாம் வந்தாச்சா? நேற்று இந்த ஆஸ்பத்திரிலேருந்து ஒருத்தர் வரமாட்டேன் நடம் பிடிச்சான், அவன் எங்க? சரி, ஓகே. நீங்களாம் செத்து கரெக்டாக 24 மணி நேரம் ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் யமதர்மன் வந்துடுவார். அவர் வந்தோடனே நம்ம எல்லாரும் யமலோகம் போயிடலாம். ஓகேவா? ப்ரோ, அப்போ நீ யமதர்மன் இல்லையா? யாரு? நானா? நான் யமன் கிடையாது, எங்கள் பாஸ் தான் யமன். நான் யாருன்னா இந்த யமன் கூட ஒன்று சுற்றிட்டு இருக்கும்ல, ஒரு எருமை. அந்த எருமை வேற யாரும் இல்லை, நான் தான். பரிணாம வளர்ச்சியில் நல்லா மனுஷனாயிட்டேன். சிரிக்கிறீங்க? யார் இவன்? புதுசா இருக்கு. யாரும் பயப்படாதீங்க, மனுஷங்க கணக்குலாம் நம்ம தெரிய மாட்டோம். போடி போ, இன்னும் உனக்கு 3 மாசம் தான். அதுக்கப்புறம் நீ வருஷத்துல தான் நிற்கணும். எப்படி போறான் பாரு. எல்லாரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. இன்னைக்கு லிஸ்ட்டா? இன்னைக்கு லிஸ்ட்டு. நீங்களாம் செத்து 24 மணி நேரம் ஆச்சு. யமலோகம் வண்டி வரும். இப்போ யமலோகம் வண்டி வரும். யமலோகம் போய் உங்கள் பாவ புண்ணிய கணக்கு பார்த்து சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதான்னு அங்கே முடிவு பண்ணுவேன். லிஸ்ட்டு வேறு எனக்கு பாட்டு. ஓகே பாஸ். சூசைட்லாம் தனியாக வாங்க, தனியாக வாங்க. ஆக்சிடென்ட்லாம் தனியாக போங்க. நார்மல் டெத்து, இயற்கை மரணம், ஸ்டேட்டாக சென்ட்ராக நில்லுங்க. கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் தள்ளி போங்க, தள்ளி போங்க, அந்த பக்கம் தள்ளி போங்க. ஓகே, எல்லாம் கரெக்டாக நிற்கிறீங்களா? முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு பாஸ். எல்லா வரிசையில் நிற்கிறாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கு. இதே பொசிஷனில் தான் வண்டியில் ஏறணும். டேய், வண்டிக்கு ஃபோனை போடு. ஓகே பாஸ். இன்றைக்கி சூரிய வரனால வண்டி வர 1/2 hour லேட் ஆகுது. எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வண்டி வந்தோடனே எல்லாம் போகலாம். பாஸ் சொன்ன மாதிரி எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. டிடி மச்சான், மெதுவாக போடா, வேகமாக போகாத. மச்சான் தேவையில்லாத வேலை பண்ணுறடா. நமக்கு கொஞ்சம். டே பாலா, ரைடு போவோமாடா? டே, நீ வரல, நான் போகிறேன். ஆல்ரெடி போதையில் இருக்குண்டா. டேய், நீ வரல, நான் போ. ஏய் உட்கார்றா. ஏய் ஆல்ரெடி ட்ரிப்பில் இருக்குண்டா. இப்போ மைண்ட் எனக்கு சூப்பராக இருக்கு. நான் ரைடு போகணும். வேணாண்டா, சொன்னா கேளு. உட்காரு. டேய் உட்கார்றா. விட்றா, நான் போகிறேன்டா. நானும் வரேன். நீ தனியாக போதனா கேட்க மாட்டேங்கிற. இருடா வரேன். இவனை தனியாக விட வர பயமாக இருக்குது. இருடா வரேன்டா. டேய்
மச்சான் பஸ்டா டேய். அவன் எவ்வளவோ சொன்னான், நான் தான் கேட்கவே இல்லை. நான் கூட ஸ்பாட்லேயே டெத் ஆகிட்டேன். ஆனால் அவன் என்னன்னா எப்படி இருக்கான்னு கூட தெரில. உன்னை பார்க்கணும் போல இருக்கு மச்சான். சரி விடு தம்பி, அழாத. அழறதுனால ஒன்றும் மாற போகிறதில்ல. அப்படிலாம் இல்லை சார், நீங்களாம் நேச்சராக சேர்த்தீங்க. ஆனால் நானே சாவச்சிட்டேன் சார். என்னடா சொல்கிற? ஆமாம் சார், எல்லாம் இந்த குடி தான். எங்கள் அம்மா அப்பா நல்லா தான் சார் வளர்த்தாங்க. நான் கேட்டதான் வாங்கி கொடுத்தாங்க. நானும் நல்லா தான் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக கொஞ்சம் சரக்கு அடித்தேன். அப்புறம் போக 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 அடிக்ட் ஆகிட்டேன். ஒரு நாள் போதையில் எங்கள் அப்பாவை நானே அடிச்சிட்டேன் சார். அன்னிலேருந்து என்னை வீட்டில் யாரும் கண்டுக்கிறது இல்லை சார். எங்கள் அம்மா அப்பாலாம் எவ்வளோ சொன்னாங்க, நான் அவங்க பேச்சு கூட கேட்டதில்லை சார். அதேமாரி ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு சண்டை, ஒரு ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டோம். அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண தெரில. அந்த பயத்தில் ஃபுல்லாக சரக்கு அடிச்சு கூட ஜாயிண்ட்டும் வச்சு அன்றைக்கி நைட்டு என்னையே தெரியாம என் கையை நானே அறுத்துக்கிட்டேன் சார். அன்னைக்கு மட்டும் நான் குடிக்காம இருந்தேன்னா நான் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பேன் சார். சார், ஒரு வாட்டி எங்கள் அம்மா அப்பாவை என் தங்கச்சியை பார்க்கணும் போல இருக்கு சார். அவங்கிட்ட போய் சாரி சொல்லணும் சார். மறுபடியும் ஒரே வாட்டி உயிர் வாழணும்னு ஆசையாக இருக்கு சார். ஐயோ, சார், நீங்கள் எப்படி செத்தீங்க? நானும் இந்த குடியினால தான்ப்பா செத்தேன். ஓ, நீ உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்கல, நான் என் புள்ள பேச்சை கேட்கல, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க பேச்சும் கேட்கல. 2 வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ண போயிருந்தேன். டாக்டர் எனக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதை கேட்கவே இல்லை. என் பிள்ளை என்கிட்ட எவ்வளோ சொன்னான், அதையும் நான் கேட்கல. 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி செத்துட்டா. அவள் இறந்த சோகம் தாங்க முடியாமல் இன்னும் ஓவராக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அண்ணா உங்கள் பொண்ணு? அதான் தம்பி தெரில. எனக்கு ஒரு பொம்பளை புள்ள தம்பி. இப்போ அது ரோட்டில் அனாதையாக நிற்கிது. அதை யார் பார்த்துப்பா? இப்போ என் புள்ள எங்கே இருக்கான்னு தெரிலப்பா. எனக்கும் அவளை பார்க்கணும் போல இருக்குப்பா. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. எல்லா வரிசையில் இல்லைங்க. டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, டைம் ஆச்சு. ஆர்டர் வயசு நில்லுங்க. தள்ளி வா, தள்ளி வா, தள்ளி வா. இல்லை வரிசையில் நின்ட்டீங்களா? இல்லை நின்னாச்சா? பஸ் ஓகே. சரி, வண்டி வந்துருச்சு, வண்டியில் இருங்க, கிளம்பலாம். சார், ஒரே ஒரு வாட்டி எங்கள் அம்மா அப்பா பார்த்து வந்துடுங்க சார். சார், ஒரே ஒரு வாட்டி சார். சார், என்னடா இவன்? பார்க்குறது தானே பாஸ். எந்திரா, சார், எந்திரா, எந்திரி. ஒரே ஒரு வாட்டி எங்கள் அம்மா அப்பா பார்த்துருவேன் சார். ப்ளீஸ் சார். சரி, எல்லாத்துக்கும் ஒரு 1/2 hour டைம் தரேன், சரியா? அவன் வீட்டில் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துடணும். கிளம்பு கிளம்பு கிளம்பு, போங்க. போ போ போ, போங்க போங்க. என்ன ஒரு வாட்டி பாரு மாமா, ப்ளீஸ் மாமா, என்ன ஒரு வாட்டி பாருமா. உன் பையன் வந்துருக்குமா, பாரு மாமா.
பாருப்பா உன் பையன் வந்திருக்கேன் பாரு பாப்பா. என்ன அடிப்பா இல்ல திட்டுவேல. இப்போ அடிப்பாப்பா, இப்போ அடிப்பா, என்ன ஒரு வாட்டி அடிப்பா. இப்போ வச்சு விட்டு அடி வாங்கணும் பாப்பா. அடிப்பாப்பா, ஒரு வாட்டி அடிப்பா ப்ளீஸ்ப்பா. தங்கச்சி அண்ணன் வந்திருக்கடா பாருடா. என்ன ஒரு வாட்டி பாருடா. பாருடா, என்ன ஒரு வாட்டி பாருடா. நான் போறேம்மா. என்னால தான் உனக்கு இந்த நிலைமையே. நீ படிச்சு படிச்சு சொன்னியடா, நான் தான்டா கேட்கவே இல்லை. நீ சொல்றது ஒரு வாட்டி கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுலடா. என்னால தான்டா உன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு. சாரிடா. சாரி மச்சான். நான் போறேன்டா. எங்களோட இத்தனை வருஷ வாழ்க்கையில புரியாத ஒரு விஷயம் கடவுள் கொடுத்த அந்த 6 மணி நேரத்துல வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நாங்கள் இவ்வளோ நாள் அனுபவித்த போதையை விட நம்மளை சுற்றி இருக்கவங்களோட அன்பு தாங்க மிகப்பெரிய போதை. என்னைக்கும் நம்ம சுயநலத்துக்காக மற்றவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. டோன்ட் யூஸ் ட்ரக்ஸ் அண்ட் லிக்கர். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். சார் பாஸ் மணியாச்சு. வண்டி வந்துருச்சா? கிளம்பலாமா? கிளம்பலாம் பாஸ். சொல்லிடுங்க பாஸ். எல்லாம் உங்கள் வீட்டில் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? சரி, வண்டி வந்துருச்சு, உங்கள் பின்னாடி நிற்குது, போகலாம். போங்க போங்க. ஒவ்வொருத்தராக போங்க. பார்த்து போங்க. நம்மளே சோகத்தில் ஆழ்த்திட்டாங்களே. ஆமாம் பாஸ். பேசாமல் எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்துருவோம் பாஸ். ம், செத்தது தான். இவங்களுக்கு வேற ஒன்று பண்ணலாம். என்ன பாஸ்? ஃபோன் எடு. ஹலோ பிரம்மா,